நான் சொல்கிற இந்த மெத்தடில் மீன் குழம்பு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்களும் ஈஸியாக வைக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கல் உப்பு சேர்த்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த புளி தண்ணியிலேயே நீங்கள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு தூள் சேர்க்குறேன். சோம்பு தூள் சேர்த்துங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் மல்லித்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளுக்கு 1 டீஸ்பூன் காரத்தூள் சேர்க்குற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், எல்லாமே 2 எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு 4 துண்டு மாங்காய் போட்டால் வாசனையாக இருக்குன்னு வச்சுருக்கேன். அதையும் எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டு தாளிச்சிருங்க. தாளித்து வெந்தயம் பொரிஞ்சு வந்தோடனே அதுலேயே 2 பச்சை மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைசல், அதை எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதித்து இது போல் வந்தோன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் வரணும். திக்னஸ் வந்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மாங்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துருங்க. மாங்காய் போட்ட 1 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் காரப்பொடியும் சங்கரா மீன் தலையும் மட்டும்தான் போடுறேன். உடம்பு எல்லாத்தையும் போட்டு நான் வறுவல் செஞ்சிடுறேன். ஸ்லோ ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா மீன் வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இது போல் ஈஸியான மெத்தடில் மீன் குழம்பு வச்சு எப்படி இருந்ததுங்கிறத ஒரு நடை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.